So hi guys, welcome back to our channel Cricket Sir. The big day is coming up. ஆமாங்க, இந்த ஐபிஎல் ஃபேன்ஸ் அண்ட் கிரிக்கெட் ஃபேன்ஸ் எல்லாம் மோஸ்ட்லி எதிர்பார்க்குற ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா இந்த ஓவரால் ஐபிஎல் ஃபீவர் இதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு கூட சொல்லலாம். ஐபிஎல் ஆக்ஷன். ஸோ அது மட்டும் இல்லாமல் எந்த வருஷமும் இல்லாமல் இந்த வருஷம் மோஸ்ட் ஆஃப் த ஃபாரின் ஆல்ரவுண்டர்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால இன்னும் மோஸ்ட் ஹைப்பே கொடுத்துருக்கேன்னு சொல்லலாம் இது ஐபிஎல் ஃபேன்ஸுக்கு. போன வருஷம் சாம் கரன், பென் ஸ்டோக்ஸ் இருந்தாங்க, கேமரன் கிரீன் இருந்தாங்க. இந்த வருஷம் வேர்ல்டு கப் வின்னிங் இயர். ஸோ வேர்ல்டு கப் பர்ஃபார்மன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ரச்சின் ரவீந்திரா, டேரில் மிச்சல், டிராவிஸ் ஹெட், பேட் கமின்ஸ், ஜாஷ் ஹேசல்வுட், மிச்சல் ஸ்டார்க்ஸ். ஸோ இந்த மாதிரியான மார்க்கெட் பிளேயர்ஸ்ல எந்தெந்த டீமுக்கு போவாங்க அப்படின்னு ஒரு பெரிய எதிர்பார்ப்புலேயே இருப்பீங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதுல சிஎஸ்கே எந்த மாதிரியான ஒரு யுக்தியை பயன்படுத்துவாங்க அப்படிங்கிற ஒரு மாதிரியான திங்கிங்லேயே இருப்பாங்க சிஎஸ்கே ஃபேன்ஸ். ஸோ 50 ராய்டுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் தேடணும், டெத் ஓவர்ஸ் போகிறதுக்கு ஆப்ஷன்ஸ் கம்மியாக இருக்கு. ஸோ இந்த மாதிரியான சின்ன சின்ன வாட்டிங்ல இருக்கிற 31 கோடி வச்சு ஃபில் பண்ண பார்ப்பாங்க. அதுலயும் முக்கியமா எனக்கு பொறுத்த வரைக்கும் டேரில் மிச்சலுக்கு போவாங்கன்னு தோணுது. ஏன் அப்படின்னா நம்பர் 4 ஸ்லாட்ஸ்க்கு கரெக்டா ஃபிட் ஆவாரு. 50 ராய்டோட பிளேஸ் கரெக்டா ரீப்ளேஸ் பண்ணுவார்னு நினைக்கிறேன். ஒரு இந்தியன் பேட்ஸ்மேனுக்கு போறதை விட ஒரு ஃபாரின் ஆல்ரவுண்டர் ஒரு பவுலிங் ஆப்ஷனும் தருவாரு. ஒரு 2 ஓவர் தள்ளலாம், ஒரு ஸ்கொயர் விக்கெட்ல ஒரு 2 ஓவர் தள்ளலாம் முடிஞ்சா. அதுவும் இல்லாம ஹர்ஷல் பட்டேல் பக்கம் போவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த மார்க்கெட் பிளேயர்ஸ்ல இந்த 2 பிளேயர்ஸ்க்கு ஆல் அவுட்டா இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா ஹர்ஷல் பட்டேல் டெட் ஓவர்ஸ் நல்லா பவுலிங் பண்ணுவாரு. சோ அதுதாங்க என்னை பொறுத்தவரை டேரில் மிச்சல் ஒரு நல்ல ஆப்ஷனா இருப்பாருன்னு தோணுது 50 ராய்டுக்கு ரீப்ளேஸ்மெண்டா. அது மட்டும் இல்லாம ஹர்ஷல் பட்டேல் இல்லைன்னா ஷார்துல் தாக்கூர் போவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா சான்சஸ் இருக்கு. அந்த மெகா ஆக்ஷன்ல போவதற்கான காரணமே தீபக் சேகருக்கு ஃபுல்லான ஆல் அவுட் இறங்கினாங்க. ஸோ இப்ப ஓரளவு ஃபார்ம்ல இல்லதான். பட் இருந்தாலும் சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் போவாங்க அப்படின்னு தோணுது. பட் இருந்தாலும் ஷார்துல் தாக்கூர் இல்ல ஹர்ஷல் பட்டேல் 2 பேர்ல யாருக்கோ போவாங்க தோணுது. ஹர்ஷல் பட்டேல் எடுத்தீங்கன்னா கண்டிப்பா டெத் ஓவர்ஸ் யூஸ் ஆவாரு. ஷார்துல் தாக்கூர் மிடில் ஓவர்ஸ் போடலாம், நியூ பால்ல போடலாம். நியூ பால்ல போறதுக்கு ஆள் இருக்காங்க இப்போதைக்கு. தீபக் சேகரன், முகேஷ் சௌத்ரி போட்டுருவாங்க. டெத் ஓவர்ஸ்ல போடுறதுக்கு ஆள் வேணும். சோ 10 ரன் போடலாம். மீதி இருக்க அந்த 2 ஓவர் தீபக் சேகர் வச்சு தரலாம். லைட்டா அடி வாங்குறாங்க சிஎஸ்கே. சோ அதுக்காக ஒரு ஹர்ஷல் பட்டேலுக்கு போவாங்க அப்படின்னு எனக்கு தோணுது. ஹர்ஷல் பட்டேல இம்பாக்ட் பிளேயராகவும் யூஸ் பண்ணலாம். அஜிங்க ரஹானே உட்கார வச்சுட்டு ஹர்ஷல் பட்டேல பவுலிங் போது எடுத்துட்டு வரலாம். சோ அது மட்டும் இல்லாம இந்த 2 மார்க்கெட் பிளேயர்ஸ் எடுத்தனாவே சிஎஸ்கேவோட பிளேயிங் நம்ம ஓரளவு செட் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். நம்பர் 1 ருத்ராஜ் கெய்க்வாட், நம்பர் 2 டெவன் கான்வே, நம்பர் 3 அஜிங்க ரஹானே, நம்பர் 4 டேரில் மிச்சல், நம்பர் 5 சிவம் துபே, நம்பர் 6 ரவீந்திர ஜடேஜா, நம்பர் 7 எம்எஸ் தோனி, நம்பர் 8 தீபக் சேகர், நம்பர் 9 முகேஷ் சௌத்ரி, 10ல தீக்ஷனா, 11ல 10 ரன் ஆடுவார். தி லாஸ்ட் 12th மேன பொறுத்த வரைக்கும் இம்பாக்ட் பிளேயரா ஹர்ஷல் பட்டேல் ஆடுவார்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. இது இல்லாம மனிஷ் பாண்டேக்கு போறதுக்கான சான்சஸும் இருக்கு. கருண் நாயர் கூட போகலாம். பட் ஆனா அவங்களுக்கு போனாங்கன்னா ஒரு ஃபாரின் சீமர்ஸ் கொண்டு வர வாய்ப்பு இருக்கு. மிச்சல் ஸ்டார்க், ஜாஷ் ஹேசல்வுட், பேட் கமின்ஸ் இந்த மாதிரியான பிளேயர்ஸ்க்கு போறதுக்கான சான்சஸ் இருக்கு. இந்த மார்க்கெட் பிளேயர்ஸை பொறுத்த வரைக்கும் சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் 2 ஆப்ஷன் தாங்க. ஒன்னு மிடில் ஆர்டர்ல ஃபாரின் பிளேயர்ஸ் எடுத்துட்டு சீமர் இந்தியன் சீமர்ஸ் கொண்டு வரலாம். இல்லைன்னா ஃபாரின் சீமர்ஸ் கொண்டு வந்துட்டு மிடில் ஆர்டர்ஸ்ல இந்தியன் பேட்ஸ்மேன் சொல்லலாம். இந்தியன் பேட்ஸ்மேன்ல மிடில் ஆர்டர் தேவைன்னா கருண் நாயர், மனிஷ் பாண்டே மட்டுமே இருக்காங்க. இந்த 2 பேர் எடுத்துட்டு வேணும்னா மிச்சல் ஸ்டார்க், ஜாஷ் ஹேசல்வுட், பேட் கமின்ஸ் எடுத்தா இது ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கும். அப்படி இல்லைன்னும் போது டேரில் மிச்சல், ரச்சின் ரவீந்திரா, டிராவிஸ் ஹெட் இந்த மாதிரியான ஒரு பிளேயர்ஸ் எடுத்து போட்டுக்கலாம். சீமர்ஸை பொறுத்த வரைக்கும் ஹர்ஷல் பட்டேல், ஷார்துல் தாக்கூர் நல்ல ஆப்ஷனா இருப்பாங்க. சோ என்ன பொறுத்தவரை இந்த மார்க்கெட் பிளேயர்ஸ் லிஸ்ட்ல டேரில் மிச்சல் அண்ட் ஹர்ஷல் பட்டேல் ஆர் ஷார்துல் தாக்கூர் இந்த 3 பிளேயர்ஸ்ல என்னை பொறுத்த வரைக்கும் டேரில் மிச்சல் அண்ட் ஹர்ஷல் பட்டேலுக்கு ஆல் அவுட்டா இருக்காங்க எனக்கு தோணுது. ஓரளவு கொடுப்பாங்க. ஏன்னா இந்த 2 பிளேயர்ஸ் எடுத்துட்டாவே 11 ஃபிட் ஆயிடும். அதுக்கப்புறம் பேக்கப்ஸ் தேடுவாங்க. மேபி இந்த இடத்துல சிஎஸ்கே ஃபேன்ஸை பொறுத்த பெரிய டவுட் என்னன்னா ரச்சின் ரவீந்திராக்கு போவாங்களா அப்படின்னு தான். பட் இருந்தாலும் ரச்சின் ரவீந்திராவை கம்பேர் பண்ணும்போது டேரில் மிச்சல் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கும் தோணுது. 50 ராய்டு ரீப்ளேஸ்மெண்டா மொயின் அலியை வெளியே உட்கார வைக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனா மிச்சல் வந்தா எப்படியா இருந்தாலுமே மொயின் அலி எனக்கு தெரிஞ்சு வெளியே தான். ஏன் அப்படின்னா மிச்சல் வந்தாலுமே உள்ள வருவாரு. இல்ல அப்படின்னா ஸ்டார்க், ஹேசல்வுட், கமின்ஸ் அவங்க வந்தாலுமே கண்டிப்பா பிளேயிங் லெவல் இடம் பிடிப்பாங்க எனக்கு நம்பிக்கை இருக்கு. மார்க்யூஸ் பிளேயர்ஸ் லிஸ்ட்ல இருந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த 2 பிளேயர்ஸ் கண்டிப்பா சிஎஸ்கே எடுப்பாங்கன்னு தோணுது. டேரில் மிச்சல் அண்ட் ஹர்ஷல் பட்டேல் இதுதான் நல்ல சாய்ஸா இருக்கும்னு எனக்கு தோணுது. உங்களோட சாய்ஸஸ் என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.